இளைய நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். கரும்பு தந்த தீஞ்சாரே, கரும்பு தந்த தீஞ்சாரே, கனிதந்த நறுங்குலையே, கவின்சை முல்லை, அரும்பு தந்த வெண்ணகையே, அணிதந்த செந்தமிழே, அன்பே என்று நம்மவரால் பேரன்போடு அழைக்கப்படும் கவிஞர் அவர்கள் உயர் தமிழ் தாய் இன்னலத்தில் அடைகின்ற வெற்றியெல்லாம் உங்கள் வெற்றி. அயராதே இளந்தமிழா, எழுந்திரு நீ, தொண்டு செய்வாய், தமிழுக்கு துறைதொறும் துடித்தெழுந்தே என்று தமிழ் காக்க தமிழ் இயக்கம் தந்திட்ட தளபதியின் வாரிசே, தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று வாழ்ந்திடும் கவிஞர் அவர்களே, தங்களை சென்னை பல்கலைக்கழகத்தின் வான்பமை துணைவேந்தர் சார்பாகவும் தமிழ் மொழித்துறையின் சார்பாகவும் நோக்கு பதிப்பகத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். தங்களின் படைப்புகள் என்று கேட்டால், தமிழ்ல இருக்கிற பாடல்களில் 14 வரிகளை கொண்ட பாடல் என்ற அமைப்பு அதுவரை இல்லை. இந்த சானட் என்ற பாடல் அமைப்பு இருக்கிறதே, அது இத்தாலியன் அமைப்பு. खुद ही पिघलना क्या जाने, तूफान तबाही लाता है, तूफान तबाही लाता है, तूफान सहारा क्या जाने. இரட்டை விருந்தாக ஆங்கிலத்துடன் அளவுக்கு சன்ஸ்கிருத் ஐயா தமிழர்கள் அனுப்பிய போது முதல் முறையாக தமிழிலும் அதற்கு ஆங்கிலத்திலும் அதை வாசித்தேன். கவிஞர் ஈரோடு தமிழன் அவர்கள் எனக்கு அறிமுகமானது சிறு வயதில் ஒரு செய்தி வாசிப்பாளராக. கிராமத்தில் எங்கள் சிறிய வீட்டில் இருந்த ஒரு பழைய 500 டிவி, இருபுறமும் சிறிய மரக்கருவுகள் வைத்த ஒரு தொலைக்காட்சி பெட்டி அவர் எனக்கு தினந்தோறும் தரிசனம் கொடுத்தார். அந்த தமிழ் தேசிய உணவு களத்திலே இருந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவிதை படைக்க தொடங்குகிறார். இன்னொரு புறம் உலகத்தை ஒருமிதமாக பார்த்து உழைக்கிற வர்க்கம் உழைத்துக் கொண்டே இருக்கிறது. குறுந்தகடு வெளியீடு திரைப்பட பாடகர் பாடலாசிரியர் முத்துக்குமார் அவர்கள் வெளியிட புதுக்கல்லூரி தமிழ் பேராசிரியர் கம்பம் சாகுல் நபி அவர்கள் குறுந்தகடு பெற்றுக்கொள்வார். அப்படியே வச்சுருங்க சார். தமிழ் திருவே என் செல்வமே தேனே என்று நாவுக்கரசர் வேண்டுவது போல நம் வணக்கத்திற்குரிய பேராசிரியர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களை போற்றி மகிழ்வோம். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் இருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்னும் கொள்கை குன்று தமிழ் பல்கலைக்கழகத்தின் மாண்பமை மேலாள் துணைவேந்தர் முனைவர் ஔவை நடராசன் ஐயா அவர்களே, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழர் சங்கே முழங்கு என்று
சங்கநாதம் விடுகின்ற வணக்கத்திற்குரிய ஐயா சிலம்பொழி செல்லப்பன் அவர்களே, ஆசிய வங்கி பணியில் உயர் அலுவல் பணியில் இருந்தாலும் தமிழ் தாய்க்கு வரும் பெருமை நம் பெருமை என்று